ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எனக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதை சொல்கிறேன். மார்னிங் வந்து அடை செய்கிறதுக்கு ஒரு கப்பு போல் சாப்பாடு அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கப்பு போல் ஒரு அரை கப்பு போல் துவரம்பருப்பு, அரை கப்பு போல் உளுந்து, அரை கப்பு போல் சிறுபருப்பு, இதெல்லாம் வந்து ஒரு 2 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கும்போது அதில் ஒரு 3 பல்லு போல் பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாம் அரைச்சி வந்ததில் ஒரு வெங்காயம் சேர்த்து அது கூட உப்பு போட்டு சுட்டிங்கன்னா அடை ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நான் அவியல் தான் பண்ணியிருந்தேன். அவியல் செய்கிறதுக்கு நமக்கு வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு அது கரைக்கிறதுக்கு தேங்காய், 3 பல்லு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்து விட்டுட்டு ஒரு 4 விசில் போல் வச்சு எடுத்திங்கன்னா அவியல் வந்து ரெடி ஆகிடும். மதியானம் வந்து மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். மட்டன் வந்து ஒரு 7 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய், அது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் முந்திரி, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அது கூடவே ஒரு 3 கரண்டி போல் மிளகாத்தூள், 4 கரண்டி போல் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதோடய மிக்ஸ் பண்ணி வேக வச்ச மட்டனையும் அதில் போட்டுட்டு உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒரு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். மட்டன் குழம்பு வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டன் சுக்கா தான் செஞ்சுருந்தேன். மட்டன் சுக்கா செய்யறதுக்கு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, மட்டன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து அது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் போல் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், பட்டை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் வந்து சின்ன வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, உப்பு, 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனையும் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் எல்லா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடியும் இதோடய சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி நாங்கள் இந்த டிஷ்ஷில் தான் பண்ணி என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்கன்றது கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.